அல்டிமேட்டாக இருக்க போது. பொங்கல் வந்து நம்ம பொங்கல், அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எப்பவுமே எங்கள் தலைவருக்கு எப்பவுமே மாசாக தான் இருப்பார். அடுத்த வருஷம் கண்டிப்பாக சீட்டில் உட்காரணும். ஃபர்ஸ்ட் லுக் தான் பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குது. அது எல்லாத்துலேயும் ஒன்று எதிர்பார்க்குற மாதிரி இதுலேயும் ஒன்று எதிர்பார்க்கணும். ஸோ தலைவருக்காக ரொம்ப வெயிட்டிங் மூவிக்கு. ஸோ அதுதான் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மாசாக இருந்த மாதிரி இருந்தது. ஆமாம், ரொம்ப எல்லாம் மாசுக்கெல்லாம் எதுவுமே குறையெல்லாம் இருக்காது. எப்பவுமே எங்கள் தலைவருக்கு எப்பவுமே மாசாக தான் இருப்பார். அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருந்தது? செம்ம நல்லா தான் போட்டிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கடைசியாக அந்த மீசையோட அந்த லுக்கு வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது. அனிருத்தோட மியூசிக் அஸ் யூஷுவல். கடைசியாக ஒரு தளபதி படம், அனிருத் சார் மியூசிக் அப்படிங்கும்போது அது உண்மையிலே பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக கிளிம்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. படத்துக்காக இந்த ஒரு படம் தானே இருக்குது, அதனால் ஒட்டுமொத்த வெயிட்டிங்குமே அந்த ஒரு படம் மேலே தான் இருக்குது. வினோத் படம் மாதிரி இல்லை பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போது, இது கிளிம்ஸ் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓவர் கமர்ஷியலாக ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம், நல்லா இருந்தால் சந்தோஷம், நல்லா தான் சந்தோஷம். நீங்கள் தலைவனோட பர்த்டே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இது மூலயமா தலைவருக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. அவர் ஒரு ஆக்டராக அவர் கொண்டாடுற லாஸ்ட் பர்த்டே இது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்ட பிறந்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி படத்தோட அப்டேட்டோ இல்லை வேறு ஒரு எதுவுமே வராது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஹாப்பியாக தான் அது அவரோட ஆசைப்படி அப்படி நடந்தால் சந்தோஷம்தான். சந்தோஷம், உண்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. டீசர் நல்லா இருக்குது. தளபதி வந்துட்டு அந்த தளபதி சொல்லும்போது எப்படி இருக்குது? அனிருத்தோட நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததும் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ எதிர்பார்த்தாங்களோ அதோட பயங்கரமாக இருக்குது. அப்போது என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சினிமாவில் படம் வருது. எப்படி இருக்குது அது பார்க்கும்போது? அதுவும் கடைசி படம் வேறு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தளபதி வந்து இப்போ இந்த ஜனநாயகம் படத்தை வந்து கடைசி படமாக சொன்ன உடனே எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. என்னோட எங்கள் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. எங்கள் கோரிக்கை என்னென்னா, தளபதி வருஷம் வருஷம் சரி எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஒரு நல்ல படம் எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். அதேமாரி தளபதியோட பின்னாடி தான் நாங்கள் இருக்கோம். அவர் எந்த வழியில் போகிறாரோ அவரோட வழியில் தான் நாங்களும் போவோம். வருங்கால இளைஞர்களுக்கும் சரி மற்ற பேரண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் ஏதோ ரொம்ப நல்லது பண்ணுகிறாரு. இதுக்கப்புறமாச்சும் தமிழ்நாடு வந்து நம்ம தளபதியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தளபதினா யாருன்னு சொல்லிட்டு தளபதிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 மறக்காமல் போட்டுருங்க. நம்ம தளபதி சொல்லிக்கிறாரு, என்ன தான் வாரி வாரி கொட்டினாலும் மறக்காமல் உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் போட்டுருங்க. சரி சொல்லிடுறாரு தளபதி, சரிங்களா? யங்ஸ்டார் மட்டும் விட்றாதீங்க. யாராக இருந்தாலும் தயவுசெய்து ஓட்டு ஐடி அப்ளை பண்ணாதவங்க ஓட்டு ஐடி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யங்ஸ்டாருங்க சரி தளபதி 2026 வந்து போட்டுருங்க, சரிங்களா? நானும் என் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறேன். நம்ம தளபதி 2027 தான். தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகம் மட்டும்தான். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ. அனிருத் வந்து இல்லை அனிருத் வந்து நம்ம சொல்ல வேணுமா? ஒவ்வொரு இதுக்கும் அதுமாதிரி ஹெச்வினத்து படம் வேறாரு, சரிங்களா? அல்டிமேட்டாக இருக்க போது. பொங்கல் வந்து நம்ம பொங்கல், அவ்வளோதான், சரிங்களா? ஹாப்பி பர்த்டே தளபதி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. எப்படி தளபதி வந்துட்டு அந்த மியூசியம் வந்து கத்தி வச்சு இது பண்ணும்போதுலாம் எப்படி இருந்தது? ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. சரி, அவர் அப்படி அழகாக இருக்காருன்னு திரும்பி நினச்சி பார்க்கும்போது திரும்பி அடுத்த வருஷம் நடிக்க மாட்டாரோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு படம் நடிக்கணும். ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப இருந்துச்சு. அடுத்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆகும்போது யாரும் அடிச்சிக்காம தளபதி ரசிகரும் அஜித் ரசிகரும் சண்டை போடாமல் எல்லாம் ஒன்றா பார்த்து ஜாலியாக போனால் நல்லாயிருக்கும். ஆமாம், என்ஜாய் பண்ணலாம். அனிதோட பிஜிஎம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக சீட்டில் உட்காரணும். என்னன்னா எங்கள் தளபதி ஒரு 20 படம் ஒரு 30 படம் நடிக்கணும்ண்ணா, அவ்வளோதான். எனக்கு வேறு எது மேலே நான் அந்த அரசியல் அந்த கதைலாம் எது மேலே எனக்கு எங்கள் விஜய் ஒரு 10 படம் 20 படம் நடிக்கணும்ண்ணா, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. விஷ் ஹாப்பி பர்த்டே எங்கள் தளபதி.